கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 91வது அதிகாரம் 16வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனுடைய கிருபையினாலே இந்த வசனத்தை வைத்து அடியான் மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறார். அவருடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் கேட்க விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இதிலே தான் நாம் தியானித்து வருகிறோம். அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்து என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார், ரட்சிக்கிறவராய் வெளிப்படுகிறார் என்பதை பார்க்க தேவன் கிருபை செய்தார். அப்ப எப்படியெல்லாம் தேவன் நம்மளை ரட்சிக்கிறாராம்? இந்த வசனத்தை எழுதினது யார்? மோசே எழுதியிருக்கிறார் இந்த சங்கீத பகுதியை. அப்ப சங்கீத பகுதியை மோசே எழுதியிருக்கிறபடினால் அப்ப மோசேயின் வாழ்க்கையில தேவன் அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப தேவன் மோசே எப்படியெல்லாம் ரட்சித்தாராம் அதைத்தான் நாம் பார்த்தோம். 12 மற்றும் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே அதிகாரம், அதே சங்கீத பகுதி 91வது சங்கீத பகுதி 12 மற்றும் 13 சொல்லுகிறது, 5 விதமான ரட்சிப்பை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். என்னென்ன ரட்சிப்பு? முதலாவது, கல்லில் இருந்து முதல் ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். 2வது, சிங்கத்தின் மேல் அவனை நடக்கும்படி ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். 3வது, விரியன் பாம்பின் மீது நடக்கும்படி கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். 4வது, பால சிங்கத்தின் இடத்திலிருந்து தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். 5வது, வலு சர்ப்பத்தின் இடத்திலிருந்து தேவன் அவனை ரட்சித்து அவனுக்கு ரட்சிப்பின் தேவனாய் வெளிப்படுகிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். இதுல முதல் 4 காரியங்களை, 4 விதமான ரட்சிப்பை நாம் பார்த்து இருக்கிறோம். முதலாவது, கல்லிலிருந்து தேவன் ரட்சிக்கிறார். அப்படின்னா என்ன? புரட்டுகிறவர்கள் இடத்திலிருந்து தேவன் நம்மளை ரட்சிக்கிறார் என்பதை பார்க்க தேவன் உதவி செய்தார். 2வது, அதுங்க வசனம் சொல்லுகிறது, சிங்கத்தின் இடத்திலிருந்து தேவன் ரட்சிக்கிறார். அப்ப நொறுக்கி போடுகிற அனுபவத்திலிருந்தும் மாட்டிக்கொண்ட அனுபவத்திலிருந்தும் தேவன் ரட்சிக்கிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். 3வதாக நாம் பார்த்தோம், விரியன் பாம்பு. விரியன் பாம்பு என்பது என்ன? அது ஒரு கொடிய விஷம். அந்த கொடிய விஷத்தில் அந்த விரியன் பாம்பு போன்ற மனிதர்களிடத்திலிருந்து மோசேயை தேவன் ரட்சித்தது போல நம்மளையும் ரட்சிக்கப்படுகிறது, வழிகளில் காணப்படுகிறது. அதனால் நம் வழியிலே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட வழியிலே நடக்க முடியாமலும், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெஸ்டினேஷனுக்கு நாம் போக முடியாமல் நடைபெறுகிறது என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட விரியன் பாம்பின் இடத்திலிருந்து கர்த்தர் மோசேக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை பார்க்க உதவி செய்தார். மோசேயின் வாழ்க்கையில யார் அவனுக்கு விரியன் பாம்பை போல் காணப்பட்டார்கள்? மிரியாம் என்கிறோம். மிரியாம் மோசேக்கு விரியன் பாம்பை போல் காணப்பட்டாள். ஒரு விஷயத்தை, கொடிய விஷயத்தை உடையவளாய் காணப்பட்டாள். அப்படி இருந்த காரியத்திலிருந்து மோசே மிரியாமின் இடத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறதும் அந்த விரியன் பாம்பின் விஷத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கவும், அதே போல் நம்மளையும் ரட்சிக்கிறார் என்பதை பார்த்து ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாய் அடுத்ததாய் நாம் பார்த்தோம், பால சிங்கத்தின் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். பால சிங்கத்தின் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அது பச்சித்து போடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. பால சிங்கம் என்பது அநேக நேரத்தில் கெவியில தான் இருக்கும். அது தாயினால் வளர்க்கப்பட்டு பாலசிங்கமாய் உருவாக்கப்பட்டு அது கெவியிலே இருக்கும், அல்லது அது வெளியே துரத்தப்பட்டாலும் வேற ஒரு இடத்துல ஒளிந்திருந்து அது பட்சிக்கும் என்று நாம் பார்த்தோம். அப்ப பட்சிக்கிற அனுபவத்தில் இருக்கிற நம்மளை, அதாவது பட்சித்து போடப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நம்மளை, அல்லது பட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நம்மளை தேவன் விடுவிக்கிறார் என்று சொல்லி பால சிங்கத்தின் இடத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த பால சிங்கம் என்பது மோசேயினுடைய வாழ்க்கையில யாரை காண்பிக்கிறது? மோசேயினுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம், பால சிங்கம் என்பது பார்வோன் அவனுக்கு பால சிங்கமாய் இருந்தான். இவனை கேலி செய்கிறதும் இவனை உதாசீனப்படுத்துகிறதுமாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் அந்த பாலசிங்கத்திலிருந்து தான் நம்மளை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். எப்படி ரட்சிக்கிறார்? 2 விதத்தில் அவனை ரட்சிக்கிறார். ஒன்னு, வலையை வீசி, பாலசிங்கத்தின் மீது வலையை வீசி நம்மளை ரட்சிக்கிறார்.
இரண்டாவது, அவன் கடவாய் பற்களை தகர்த்து நம்மளை அவனுடைய வாயிலிருந்து பிடுங்கி நம்மளை ரட்சிக்கிறவராய் மாற்றுகிறார். இதனால் என்ன நடக்கிறது? பாலசிங்கம் நம்மளிடத்திலிருந்து கொள்ளையிட்டதை நாம் பாலசிங்கத்திலிருந்து கொள்ளையிட கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார் என்பதை பார்க்க, அந்த ரட்சிப்பை நாம் அனுபவிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அந்த 5 4 ரட்சிப்பை நாம் பார்த்து விட்டோம். 5வது ஒரு ரட்சிப்பை குறித்துதான், அந்த கடைசி ரட்சிப்பை குறித்துதான் இன்றைக்கு இரவு நாம் பார்க்க போகிறோம். இதுல மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால், நம் போன மாத கடைசி பகுதியில தான் இந்த வசனங்களை எடுக்க ஆரம்பித்தோம். இந்த சங்கீதம் 91:16 எடுத்து அதுல இருந்து 5 காரியங்களை பார்த்தோம். அதுல தேவனுடைய கிருபையினால் 4 காரியங்களை நாம் பார்த்தோம். உண்மையை சொல்ல போனா நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது இது 2 பார்த்து நம்ம ஒரே வாரத்துல முடிக்கணும் என்றுதான். ஆனா தேவனுடைய வழி நடத்தினால், பரிசுத்தாவின் வழி நடத்தினால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா காரியங்களை தேவன் கொடுத்து அங்க பேச வைத்தார். அப்ப இன்றைக்கு இந்த 5வது காரியத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை என்ன செய்கிறாராம்? இந்த 5வது ரட்சிப்பை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்துதான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த 5வது ரட்சிப்பாகிய இந்த ரட்சிப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நம்மளை ரட்சிப்பின் தேவனாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்பட போகிறார். நம்மளை தேவன் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்க போகிறார். அப்ப இந்த 5வது ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? சங்கீதம் 91:13 சொல்லுகிறது, கடைசியா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பிலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நமக்கு ஏற்கனவே தேவன் சொல்லி இருக்கிறார், பிரசங்கத்துல நாம் சொல்லி இருக்கிறோம், மேலே நடக்கிறதுக்கும் மிதித்து போடுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மேலே நடக்கிறது என்பது என்ன? அவர்களை நாம் மேற்கொள்ளுவோம், அவர்கள் நம்மளிடத்துல தஞ்சம் புகுவாங்க. அவங்க நம்மளிடத்துல வந்து கேட்பாங்க, எனக்காய் நீ ஜெபித்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஒரு செத்த பாம்பை போல ஒரு ஐடலாய் மாறிடுவாங்க. அவங்க நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்வார்கள். இந்த நல்ல பலவானா இருக்கிற கோமால விழுந்தா எப்படி இருக்கும்? அதே போல இவர்கள் மாறி விடுவார்கள். அதுதான் மேலே நடந்து போகிற அனுபவம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? வலு சர்ப்பத்தை என்ன செய்கிறாராம்? மிதித்து போட பண்ணுகிறார். மிதித்து போட பண்ணுகிறதுனா என்ன அர்த்தம்? பாலசிங்கத்தின் இடத்துல ஏற்கனவே பார்த்தோம், அதை முற்றிலும் தகர்த்து போடுகிறார். அவைகளின் கடவாய்ப்பற்களை உடைத்து போடுகிறார். அதே போல கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எப்படி ரட்சிக்கிறார்? இந்த வலு சர்ப்பத்தை மிதித்து போட்டு நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வலு சர்ப்பத்தை மிதித்து போட்டு அவைகளை ஒன்றுமில்லாமல் அழித்து நம்மளுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுத்து, இந்த மோசையை ரட்சித்து அவனை நடத்தினது போல நம்மளையும் தேவன் ரட்சிக்கிறவராய் காணப்பட்டு இருக்கிறார். யோசித்து பாருங்க, மோசையினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அநேக போராட்டங்களை போயிருந்தான். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான வளர்ப்பு அவனுக்கு காணப்பட்டது. பிள்ளையாய் பிறந்த போது மறைவிடத்துல வைத்து ஒளித்து வளர்க்கப்பட்டான். பின்பு ஆத்துல தள்ளப்பட்டான். அறியாத வயசு, எழுந்து நடக்க முடியாது, ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒன்னும் சுய அந்த எதுவுமே புரியாத வயசுல அவன் ஆத்திலே தனியாய் விடப்பட்டான். பின்பு என்னாச்சு? அவன் பார்வோனுடைய மகளினால் எடுக்கப்பட்டு, குமாரத்தினால் எடுக்கப்பட்டு திரும்பி அவன் தாயின் இடத்திற்கு கொண்டு வரப்படுறான். அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாள் திரும்பியும் பார்வோனுடைய குமாரத்தினை கொண்டு போய் அங்கு பார்வோன் மத்தியிலே அவன் வளர்க்கப்படுகிறான். அவன் ஒரு அதிகாரியின் பிள்ளையாய் அங்கு வளர்க்கப்படுகிறான். அதற்கப்புறம் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு இருந்ததுனால துரத்தப்பட்டான். எல்லா ஜனங்களாலும் பயந்து ஓடினான். சொந்த ஜனங்களினால் பயந்து ஓடினான். பின்பு கர்த்தர் அவனை ஆடு மேய்க்கும்படியாய் செய்தார். அதற்கு பின்பு என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அதே தேசத்துக்கு, எந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்டானோ அதே தேசத்தில் அவன் தலையை உயர்த்தி அங்கு கொண்டு வந்தார். அதற்கப்புறம் என்ன நடக்குது? அவன் தேசத்திலே ஒரு மனிதனாய் உயர்த்தப்பட்டான். அவனுக்கென்று ஒரு சொந்த தேசமாகி அந்த ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் அவனை நடத்துகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க சில நேரம் தண்ணியில மிதந்து தனியா போறத போல தோணும். சில நேரம் மறைவிடத்திலேயே நான் இருக்கிறேனே, நான் வெளியில போனா என்னை மடங்கடித்து விடுவார்கள் என்று என்னை ஒளித்து வைத்துக் கொண்டே நீங்க காணப்படுகிற நிலைமையில் இருக்கலாம். அல்லது சத்துருக்கள் வலு சர்ப்பங்கள் பால சிங்கங்கள் மத்தியிலே நீங்கள் வளருகிறதை போல காணப்படலாம். நீங்க எது செய்தாலும், நன்மை செய்தா கூட அது தீமையாய், எபிரேயருக்கு நன்மை செய்தான் அது அவனுக்கு தீமையாய் மாறினது. அவன் அங்கிருந்து ஓடி போனான். அதே போல் ஓடுகிற அனுபவத்தில் நீங்கள் காணப்படலாம்.
அல்லது இன்னைக்கு சும்மா ஆடுதான் மேய்த்து கொண்டிருக்கிற அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி மோசேயை இந்த 5 காரியத்திலிருந்து அவனை ரட்சித்தனோ, அதே போல தேவன் இன்றைக்கு உங்களை ரட்சித்து அவர் கொடுக்கிற அனுபவத்தில் நீங்கள் பொறுமையாய் ஓடி பாருங்க. எப்படி மோசேயை எகிப்தியருக்கு ஒரு தேவனை போல் மாற்றினாரோ, இஸ்ரவேலை ஜனங்களை நியாய கட்டளைகள் நியம பிரமாணங்களை கொடுக்கத்தக்கதாய் அவர்களை நடத்துகிறவனாய் மாற்றினாரோ, அதே போல் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுவார். நீங்க இப்ப போய்கொண்டிருக்கிறது எல்லாமே ஒரு ட்ரைனிங். இது எல்லாமே ஒரு உங்களை பலப்படுத்துகிறதும் உங்களை அதை ஷார்பன் பண்ணுகிறதுமா இருக்கிறது. நீங்க உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்க வர்றதுக்கு முன்பாக எப்படி மோசேயை கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இப்ப போய்கொண்டிருக்கிற பாதையை பார்த்து நாம் கலங்கி கர்த்தரை விட்டு விலகாதவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி நாம் தேவனை பிடித்து கொண்டு நாம் நடந்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா அனுபவங்களையும் வைத்து அதன் மூலமாய் ஒரு பெரிய சேனையவே கர்த்தர் எழுப்ப நம்மளுக்கு கிருபை செய்வார். இது மோசேயினுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்கல, எரேமியாவின் வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், எசேக்கியேலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், ஏசாயாவினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், பவுலினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தனித்த அனுபவம் இருந்தது, போராட்ட அனுபவம் இருந்தது, உருவாக்கப்படுகிற காலம் ஒன்று இருந்தது. ஆனால் உருவாக்கப்பட்ட காலம் முடிந்த உடனே கர்த்தர் அவர்களை மோதிரை முத்திரமாய் மாற்றி அதிகாரம் கொண்டவர்களாய் அவர்களை மாற்றினார். அதே போல் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தருடைய கிருபையும் தயவும் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது கர்த்தர் மோசேயை 5ஆவதாக எப்படி ரட்சித்தாராம்? வலு சர்ப்பத்தை மிதித்து போட்டு அவனை ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப வலு சர்ப்பம் என்றால் என்ன அர்த்தம்? வலு சர்ப்பத்தை குறித்து நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அதற்கென்று நிறைய சோர்ஸ் இருக்கிறது, நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனா மோசேயினுடைய வாழ்க்கையில இருந்த வலு சர்ப்பத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு காரியத்தை காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த வலு சர்ப்பம் இங்கு சொல்லப்படுகிற வலு சர்ப்பத்திலிருந்து ரட்சிப்பு என்பது எதை கொள்ளுகிறது, எது வேதம் சுட்டி காட்டுகிறது, அதனுடைய அர்த்தம் என்னவா? அது 3 விதமான அர்த்தத்தை வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக வலு சர்ப்பம் என்றால் என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகம் 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். முதலாவதாக வலு சர்ப்பம் என்றால் என்ன அர்த்தம்? அது அசுத்த ஆவிகளை காட்டுகிறது. இந்த அசுத்தாவி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறதா? அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த அசுத்தாவி அல்லது வலு சர்ப்பம் என்பது எதை காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையிலிருந்து வருகிற அசுத்தாவி. நீங்க சில பேர் இது கேட்கிற கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். பட் ஆனா சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் காலையில எஞ்ச உடனே யார்ட்டையா நம்ம போய் பேசணும்னா ஒரு துர்நாற்றம் அவர்களோட வரும். பல்லு வளர்க்கிற முன்னாடி பேசணும். அதை எப்படி நம்ம முகமுகமா பக்கத்துல இருந்து கேட்க முடியாதோ அதே போலதான் இந்த அசுத்தாவி. ஒரு வசனம் சொல்லுது, லூக்காவின் புஸ்தகம் 9 மற்றும் 42 பாத்தீங்கன்னா அவன் வசனம் சொல்லுது, அந்த அசுத்தாவி இயேசுவின் இடத்துல கொண்டு வரும் பொழுது அந்த அசுத்தாவி அந்த மனிதனை கீழே தள்ளி அலக்களிக்கிறதாய் காணப்பட்டுச்சு. இந்த அசுத்தாவி என்பது எதை காட்டுகிறது? கீழே தள்ளுகிற அனுபவமும் அதுக்கு அனுபவம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும். என்ன செய்கிறது? அவர்களோடு இருக்கிற எல்லாரையும் தேவையில்லாமல் அலக்களித்துக் கொண்டே இருக்கும்.
தேவையில்லாமல் அவர்களை கீழே தள்ளுகிற அனுபவத்தில் தள்ளுகிறதாய் காணப்படும். நல்லா நம்ம ஊழியத்துல நல்லா வளர்ந்திருப்போம், அல்லது தேவ கிருபையில நல்லா வளர்ந்திருப்போம், அல்லது நற்குணத்தில நல்லா வளர்ந்திருப்போம், கர்த்தருக்காய் நிற்கிற நல்லா வளர்ந்திருப்போம். இல்ல தேவனுடைய ஜாயிண்ட் ஆவாங்க. அந்த ஜாயிண்ட் ஆன உடனே என்ன நடக்கும்? அவர்களுடைய கிரியை நம்மளை தாக்குன உடனே அது என்ன செய்யுமா? அப்படியே நம்மளை கீழே இழுத்து போடுகிறதாய் காணப்படும், கீழே தள்ளுகிறதாய் காணப்படும். அங்க நம்மளை தேவையில்லாமல் நல்ல ஒரே பாதையில் நல்லா போய்கிட்டு இருப்போம். ஆனா இவர்களுடைய ஆலோசனை உள்ள வந்த உடனே என்ன நடக்கும்? அங்க அவர்கள் நம்ம வேறு வழியாய் அலக்களிக்கப்பட்டு வேறு வழியாய் போய் போய் சுத்தி 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 அலக்களிக்கப்படுகிற அனுபவத்திலேயே நாம் காணப்படும். நான் டெல்லியில சில நாட்கள் இருக்கும் பொழுது அங்க டெல்லியில ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு காரியத்தை சொன்னார். எவ்வளவு இது உண்மை என்பதை நான் அறியேன், கர்த்தர் தான் அறிவார். பட் அவர் சொன்ன வார்த்தை சில அது காரியம் உண்மையை காணப்பட்டது. அவர் சொன்னார், அவர் நல்ல ஊழியம் பண்ணுகிறவர், விசுவாசத்துல நிலைச்சு நிற்கிறார். அவர் யார்த்தையும் பணத்தை எதிர்பார்க்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு வேணும்னா விசுவாசத்துல நிற்பாரு, கர்த்தர் கொடுப்பார். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அப்ப அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். நான் கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்யறேன், ஜெபிச்சுக்கிட்டு தான் நான் போறேன். ஆனா சில ஏரியாவுக்கு நான் போகும்போது அங்க இருக்கிற அசுத்தாவிகள் என்னை அட்டாக் பண்றது போல இருக்கும். என்ன செய்யணும்? அவர்கள் நேரடியா வந்து முட்டவும் மோத மாட்டாங்க. என் வாயின் வார்த்தை என்னையே அறியாமல் அப்ப மாறும். இதை நான் ஊழியத்தின் புதுசுல நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். என்னன்னா, சில இடங்களுக்கு அவர் போய் ஊழியம் செய்வது, அவர் பிச்சைக்காரர்கள் மத்தியில ஒன்று முடியாதவர்கள் மத்தியில தான் ஊழியம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அந்த ஊழியத்தை அங்கதான் ஆரம்பித்தார். அப்ப அவங்க மத்தியில ஊழியத்துக்கு சில இடங்கள்ல சில ஏரியாவுக்கு அவங்க போய் அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசும்போது திடீர்னு பார்த்தா அவர்களுடைய வார்த்தைகள், அவங்க யூஸ் பண்ணுகிற சாதாரண ஒரு சின்ன கெட்ட வார்த்தை கூட திடீர்னு இவர் வாயிலிருந்து புறப்படும். அப்படியே மைண்டுக்கு வந்த உடனே அப்படியே இவர் ஸ்தோத்திரம் சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணுவார். இது ஊழியத்தின் ஆரம்பத்திலே காணப்பட்டிருக்கு. இவருக்கு ஒரே கேள்வியாய் காணப்பட்டிருக்கு, என்ன நடக்குது? ஏன் நான் இப்படி பேசி பழகினதே கிடையாது, இப்படி இருந்த பழக்கமே கிடையாது, இந்த வார்த்தைகள்லாம் நான் கேட்டதும் கிடையாது, பயன்படுத்தினதும் கிடையாது, ஏன் இப்படி? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வார்த்தை வராது, நினைவுகள் வராது, எதுவுமே இருக்காது, நல்லா இருப்பார். ஆனா இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அது மட்டும் அப்ப நடக்கும். அப்பதான் கர்த்தர் வெளிப்படுத்தினாராம், அங்கிருந்த அசுத்தாவிகள், அங்கிருக்கிற போராட்டத்தின் கிரிகள் நேரடியாய் மோத முடியாமல் உன் வாயின் மூலமாய் கிரியை செய்யும்படி எத்தனிக்கிறது என்று சொன்னார். அதுல இருந்து அவர் ஊழியத்துக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல் தடவை, அதாவது இந்த வெளிப்பாடு வந்த உடனே உபவாசம் போட்டு ஜெபித்துட்டு தான் அந்த இடத்துக்கு போனார். அன்னையோட சரி, இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் ஊழியம் பண்ணுகிறார், அவர்கள் மத்தியில ஊழியம் பண்ணுகிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த அசுத்தாவின் வார்த்தைகள், அந்த தேவையில்லா தூஷண வார்த்தைகள் ஒரு வாயிலே வரவில்லை. அந்த ஜனங்களும் இப்ப பேசுறது மொத்தமா நிறுத்திட்டாங்க. அவர்கள் பிச்சைக்காரர்கள் மத்தியில ஊழியம் பண்ணுகிறார் தான் பேரு. ஆனா ஒவ்வொரு பிச்சைக்காரர்களும் அவருக்கு தசமமாக மட்டுமே 25,000 கொடுக்கிறார்கள். எதுக்காக சொல்லுகிறேன்? அது பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லல. ஒரு சாதாரண பிச்சைக்காரர்களா இருந்தவர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டு தூஷண வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருந்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய ஊழியத்தை அந்த பிச்சைக்காரர்கள் மத்தியில இருந்து வாலிபர்களை அவர் உருவாக்கி இன்னைக்கு நிறைய இடங்களை ஊழியக்காரராய் அவர் மாற்றிருக்கிறார். இதுதான் தேவனுடைய கிரியை. அப்ப அசுத்த ஆவி என்பது என்ன? அது வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதாய் காணப்படும். சில நேரங்கள்ல நம்மளை மீறியே அது நடக்கிறதா தெரிஞ்ச போல காணப்படும். உடனே நம்ம அது முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்போம், நானா இப்படி பேசுனேன், ஏன் இப்படி பேசுனேன், எதனால இப்படி பேசுனேன், என்னை தேவன் மன்னிப்பாரா என்கிற குற்ற உணர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கிறதாய் காணப்படும். இதுல மிகவும் கவனமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளை அலக்களிக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஓடி வரணும். நான் தேவனுக்கு விரோதமா பேசிட்டேன்னு சொல்லிட்டு, அசுத்த வார்த்தைகளை பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் தேவனை விட்டு ஓடாமல் தேவன் பட்சமாய் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அசுத்த ஆவிகளை உடையதுதான் இந்த வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் அங்க வந்துருச்சுன்னா அது வாயிலிருந்து தேவையில்லாத அசுத்த வார்த்தை. அவர்கள் பேசுகிறது ஒன்னா இருக்கும், செய்கிறது ஒன்னா இருக்கும். அவர்கள் பேச்சை கேட்டு எது செய்தாலும் நம்மளை அலக்களிக்கிறதாய் காணப்படும். அவர்கள் பேச்சை கேட்டு எது செய்தாலும் அது நம்மை கீழே தள்ளுகிறதாய் காணப்படும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வலு சர்ப்பத்தின் கிரியை உடையவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அசுத்த ஆவிகள் என்று வசனம் சொல்லுது. இவர்களை இன்னும் தெளிவாய் அடையாளம் கண்டு கொள்வதற்கு வேதம் இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது பின் வரும்பொழுது நாம் தியானிப்போம். அப்ப முதலாவது வலு சர்ப்பம் என்பது அசுத்தாவிகள், வாயிலிருந்து புறப்படுகிற அசுத்தாவியை காட்டுகிறது. இரண்டாவதாக
இந்த வலு சர்ப்பம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் எப்படியா சொல்லுகிறது? அதே வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிசாசு என்றும் சத்துரு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். முதலாவது இந்த வலு சர்ப்பம் என்பது வாயிலிருந்து அசுத்த வார்த்தை பெறப்படுகிறதும், இரண்டாவது இந்த வலு சர்ப்பம் என்பது என்னவாம்? பழைய பாம்பு. பழைய பாம்பு என்பது என்ன? வஞ்சிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இந்த வலு சர்ப்பம் என்பது எதை காட்டுகிறது? இரண்டாவதாக வஞ்சித்து போடப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வலு சர்ப்பம் காணப்படும் என்றால் அவன் வஞ்சிக்கப்படுகிறவனாய் காணப்படுவான். இந்த வஞ்சிக்கப்படுகிறத குறிச்சு அந்த வசனம் பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொல்லி என்ன தெரியுமா? அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, இந்த பாம்பானது என்ன செய்தது தெரியுமா? இந்த ஏவாளின் இடத்துல வந்து பேசும் பொழுது எல்லாமே தேவன் சொன்ன மாதிரியே தான் பேசுச்சு. எல்லாமே தேவன் சொன்ன மாதிரியே தான் பேசு. இந்த கனியை தொடக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ, அல்லது இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அப்படின்னு அவங்க ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுகிற கேள்வி மாதிரியே எல்லாமே ஒரு நல்ல கேள்விகளா கேட்டுச்சு. நீங்க நல்லாதான் இருக்கணும் கர்த்தர் சொல்றாரா? நீங்க இப்படிதான் ஊழியம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரா? சரி சரி பண்ணுங்க, நல்லா இருங்க, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுச்சு பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் பொழுது தேவர்களை போல மாறுவீர்கள் என்று அந்த பாம்பு சொன்ன. தேவர்களை போல, தேவர்களை போல அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அங்க அதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகள். ஸ்திரீயை நோக்கி சொல்லுது, நீங்கள் தோட்டத்தின் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேக்குது 1வது வசனத்துல. அப்ப ஸ்திரீ சொல்லுகிற, ஆமா, நடுவுல இருக்கிற கனியை நாங்க புசிக்க கூடாது, எல்லா கனியும் நாங்க புசிக்கலாம், நடுவுல இருக்கிற கனியை மட்டும் புசிக்க கூடாது. உடனே அது சொல்லுது, நீங்கள் அந்த கனியை சாப்பிடலாம், நீங்க சாப்பிடும் பொழுது தேவர்களை போல இருக்கும். இன்னொரு தெரியுமா, இந்த வசனத்துல இந்த தோட்டத்துல தேவன் தேவர்களை போல் மாறுகிற ஒரு கனியையும் வைத்திருந்தார். இந்த கனியை புசித்த உடனே தேவனே சொல்லுகிறார் பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 22வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறிகிறவனாய் நம்மில் ஒருவனை போலானான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று. அங்கு தேவன் ஒரு கனியை வைத்திருந்தார். தேவனை போல் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர்களாய் சாவே அனுபவிக்காத ஒரு கனியை அங்கு வைத்திருந்தார். ஆனா சத்துரு என்ன செய்கிறான்? அந்த கனியை புசிக்க வைக்காமல் அவர்களை வஞ்சித்து தீமையின் நன்மை தீமை உண்டாக்குகிற கனியை அவன் புசிக்கிறவனாய் காணப்படும். இதுதான் வஞ்சிக்கப்படுகிற அனுபவம். அவர்கள் பேசுகிற போது நல்ல பேச்சா இருக்கும், அவர்கள் நம்மளை உயர்த்தி விடுகிறத போல காணப்படும். கர்த்தர் உங்களை இப்படி செய்ய சொன்னாரா, செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க இப்படிதான் நடக்கணும் கர்த்தர் சொன்னாரா, நல்லா நடங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்படியே நல்ல சாதுவாய் நல்லாதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கள் பேசுகிற வார்த்தையிலே கடைசியா ஒரு மாறுதான வார்த்தை வரும். அந்த வார்த்தை ஏற்கனவே நல்ல வார்த்தை வந்ததுனால இந்த வார்த்தையும் நன்மையான வார்த்தை என்று கேட்டு அதனால் வஞ்சிக்கப்பட்டு ஜீவனுக்குரிய கனியை நாம் நல்லாதான் பேசினார். அவர் சொல்லுகிற சத்தியம் நல்லாதான் இருக்கு, அவர் என்ன குறிச்சு நல்ல வாழ்த்துகள் தான் சொன்னார், கர்த்தர் சொன்ன மாதிரியே எல்லாம் சொன்னார். ஆனா கடைசியா வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. ஏன்? கடைசியா அவர் சொன்ன ஒரு வழிகாட்டுதல்ல கீழ்ப்படிஞ்சதுனால தேவன் சொன்ன வழியை விட்டு விலகி போய் நான் தவறான பாதையை தெரிந்து கொண்டேன். இந்த வலு சர்ப்பம் என்பது என்ன? அது வஞ்சிக்கிற அனுபவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வைத்த நன்மையை நாம் தெரிந்து கொள்ளாமல், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளாமல் சாபத்தின் வழியிலே கொண்டு போகிறதுதான் இந்த வஞ்சிக்கிற அனுபவம். அதுதான் இந்த வலு சர்ப்பம் என்று கர்த்தர் சொல்லு. அப்ப யோசித்து பாருங்க, கடந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில யார் வலு சர்ப்பத்தை போல இருந்தாங்க? நல்ல நன்மையா பேசினாங்களா?
நல்ல கனியை போல, பார்ப்பதற்கு நல்ல கனியை போல பேசினாங்களா? நல்ல பார்க்க இன்பமா இருக்கிற கனியை போல் பேசினார்களா? கடைசியில உங்களையே அறியாம அவர்கள் பாதையில விழுந்ததனால் இன்றைக்கு நீங்கள் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டவர்களாய், இன்றைக்கு தேவனுடைய ஜீவனுடைய கனியை புசிக்க முடியாமல் உங்கள் ஜீவ காலம் ஒரு வருத்தத்தின் அற்பத்தை புசிக்கிறதாயும், மரணம் வந்தா எனக்கு சந்தோஷமாய் இருக்கும் என்கிற எண்ணத்தில் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தின் கிரியையிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட வலு சர்ப்பத்திலிருந்து மோசேயை விடுவித்தது போல இன்றைக்கு தேவன் இந்த இரவிலே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். இந்த 2ஆம் நாளிலே தேவன் நம்மளை விடுவித்து இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஜெயத்தோடு நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப வலு சர்ப்பம் என்பது என்ன? 2வது வஞ்சித்து போடுகிற அனுபவம். இந்த ஏவாளும் ஆதாமும் இந்த நன்மை தீமை கனியை சாப்பிடறதுக்கு பதிலா அந்த ஜீவனுள்ள கனியை சாப்பிட்டு இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஜீவனுள்ள நாட்களாய் காணப்பட்டு இருப்பார். கர்த்தர் தான் அவர்களை வைத்தார். கர்த்தர் தான் அது நடுவில் வைச்சார். கர்த்தர் தான் அவரை அந்த மரத்தை வைத்தார். பாம்பு அங்கு வந்து வஞ்சிக்கிறது கர்த்தருடைய கிரியை அல்ல. அங்கு கர்த்தர் தான் அந்த மரத்தை வைத்தார். ஆனா இவர்களுக்கென்று ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தை அந்த வலு சர்ப்பம் மலிங்க பண்ணினதுனால இன்றைக்கு மனித குலமும் சரி, ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து நிறுத்தப்பட்டவர்களாய், துரத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். கர்த்தர் சொல்லுங்க, நம்மளும் நமக்கு தேவன் கொடுத்த ஞானத்தையும் தரிசனத்தையும் நம்ம இழக்க பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை தவிர இன்பமான வார்த்தை வந்தபடினால் நம்முடைய ஞானம் மழுங்கி போய் இன்றைக்கு தேவையில்லாத பாதைகளை மாற்றி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி ஆதாம் ஏவாள் அங்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு எப்படி தெரியுமா? வசனம் சொல்லுது, தேவன் அவர்களுக்கு ஒரு தோளாடையை உடுத்தி என்று சொல்லிருக்கு. வலு சர்ப்பத்தினால அவர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. வலு சர்ப்பத்தினாலே சாவுக்கு ஏதுவானவர்களாய் மாறினாங்க. வலு சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. என்ன நடந்திருக்கணும்? கர்த்தர் அவர்களை அழித்திருக்கணும். அல்லது கர்த்தர் அவர்களை நிர்வாணிகளாவே மரத்துக்கு மறைந்திருந்தவர்களை துரத்தி விட்டு இருந்திருக்கணும். ஆனா கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? அங்கு வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கென்று ஒரு தோல் ஆடையை அவர்களுக்கு கொடுத்து, தோல் ஆடை 21வது வசனம் சொல்லுவாங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இதுதான் ஒரு முதலாவது ஒரு ரட்சிப்பை காட்டுகிறது. இந்த தோல் ஆடை எப்படி இருந்து வந்திருக்கும்? அங்கு ஏதோ ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பலியின் மூலமாக அந்த ஏதோ ஒரு மிருகம் கொல்லப்பட்டால் மாத்திரமே அங்கு தோல் ஆடை வரும். அப்ப அந்த மிருகம் கொல்லப்பட்டிருக்கின்றால் ஒரு பலி அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பலியின் நிமித்தமாகத்தான் இவர்கள் ரட்சிக்கப்பட்டார். இது ஒரு சின்ன ரட்சிப்பு தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு முதலாவது உங்களை வலு சர்ப்பத்தின் வஞ்சனையில் இருந்து தேவன் விடுதலையாக்கினா என்ன செய்கிறார்? முதலாவது நம்மளுடைய நிர்வாணத்தை இன்றைக்கு தேவன் மூடுகிறவராய் காணப்படுகிறார். தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிற உண்மைதான். ஆனால் கர்த்தர் எப்படி துரத்துகிறார், எப்படி அனுப்புகிறார்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் நம்மளை இன்றைக்கு தோளாடு என்கிற முதலாவது ஒரு சின்ன ரட்சிப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை நிர்வாணமாய் துரத்துகிறதல்ல, சத்துரு நிர்வாணம் ஆக்கினது போல அவர் நம்மளை நிர்வாணமாக்குகிறது அல்ல. தேவன் நம்மளுக்கு ஒரு தோளாடையை கொடுத்து அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். இது மோசேக்கு கொடுத்த ரட்சிப்பு அல்ல, இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த ரட்சிப்பு. சரி, முதலாவதாக வலு சர்ப்பம் என்பது அது அசுத்தாவிகளை காட்டுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிற அசுத்தாவிகள். 2வது வலு சர்ப்பம் என்பது வஞ்சிக்கிற அனுபவம், தீமையை தெரிந்து கொள்ளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. 3வது வலு சர்ப்பம் என்பது இதை காட்டுகிறதாம். வசனம் இப்படியா சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிறை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். வலு சர்ப்பத்தை போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிறை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். என்ன நடக்குது பாருங்க, அவனை நம்மளை விளங்குகிறான். அந்த வலு சர்ப்பம் என்ன செய்யுதான்? நம்மளை விளங்கிட்டு நம்மளுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும், அது சுவையான ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் அது வயிறை நிரப்பிக் கொள்ளுகிறது.
இதுதான் மூன்றாவதாய் வலு சர்ப்பம் என்பதற்கான அர்த்தம். வலு சர்ப்பம் என்பது என்னவாம்? அது நம்மளை விழுங்குகிறது மாத்திரமல்ல, நமக்கென்று தேவனால் கொடுக்கப்பட்ட அடையாளம் இருக்கு அல்லவா, நமக்கென்று தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமை இருக்கு அல்லவா, நமக்கென்று தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு அல்லவா, அதையும் இது தின்று போடுகிறதாய் காணப்படுகிறது. அதையும் இது எடுத்து போடுகிறதாய் காணப்படுது. என்ன நடக்குது? அது எடுத்து போட்டுட்டு தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே தெரியும். என்ன குழப்பம்? முதல்ல வார்த்தை சொல்லுது என்னை விழுங்கினான்னு சொல்லுது. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? அவன் என்னை துரத்தி விட்டான். விழுங்கினதுக்கு அப்புறம் எப்படி துரத்தி விட முடியும்? விழுங்கிட்டா அது உள்ள போயிருச்சுன்னா அர்த்தம். அப்ப எப்படி அங்க துரத்தி விடுகிற அனுபவம்? அதைத்தான் வசனம் சொல்லுது. அவன் என் சுவையான பதார்த்தங்களால் தன் வயிறை நிரப்பி என்னை துரத்தி விட்டான். என்னிடத்துல இருந்த எல்லா ஆசீர்வாதங்கள், என்னிடத்தில் இருந்த நன்மையான காரியங்கள், என்னிடத்தில் நற்குணங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு என்னை இப்ப துர்க்குணமுள்ளவனாயும், என்னை நிர்வாணியாகவும், என்னை ஒன்றுமில்லாதவனாய், என்னை வெளியிலே அலங்கோலமாய் துரத்தி விடுகிறவனாய் காணப்படுகிறான். இது ஒரு எளிமையான காரியத்தோட, ஒரு உதாரணத்தோட நீங்க பாத்தீங்கன்னா, சில மனிதர்களை நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க வாயிலிருந்து நல்ல ஆரோக்கியமான வார்த்தை வரும். அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசிட்டா போதும், நம்ம வாழ்க்கையே விழுந்து போயிருந்தாலும் அவர்கள் பேசுகிற பேச்சினால நம்ம உற்சாகம் அடைந்து கர்த்தருக்காக செய்யணும், அல்லது நம்ம வாழ்க்கை எப்படியாவது நின்று காட்டணுங்கிற எண்ணம் வரும். நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கும், சில நேரம் வசனங்களை வச்சு பேசுறதா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அதே மனிதர்களை இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? சில நேரங்களில் சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அது வரைக்கும் நல்ல ஆலோசனை, நல்ல மோட்டிவேஷனால பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களை சில நாள் கழிச்சு பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதமும் அங்க இல்லாம போயிடும், நம்மகிட்ட இருக்கிற சமாதானமும் அங்க இல்லாம போயிடும். போய் கேளுங்க, எப்படி இருக்கீங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி சிரிச்சு கேட்போம். ஏன்னா அவர் நமக்கு ஏற்கனவே ஆலோசனை பண்ணிருக்க. இப்ப அவர்கிட்ட கேட்கும்போது என்ன செய்வார்? என்னையா வச்சிருக்கேன், கடவுள் என்னை இப்படி ஏமாத்திட்டார், என்னையா என் வாழ்க்கை, கடவுள் என்னை அடிச்சுட்டார், என்னையா வாழ்க்கை, நான் இருக்கிறதுக்கு சாவறதுக்கு நல்லதுன்னு சொல்லுவான். என்னையா வாழ்க்கை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இப்ப எல்லாமே போயிருச்சு, என்கிட்ட நான் சிரிச்சு பேசக்கூட முடியல, எதுக்காக வாழ்றேன்னு கூட தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை நல்லா பேசி இருப்பார்கள், நல்லா இருந்திருப்பாங்க, ஊழியத்துல உற்சாகப்படுத்தி இருப்பாங்க, ஊழிய வசனம் கொடுத்து பலப்படுத்தி இருப்பாங்க. அவங்கள பார்த்துதான் நாம கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தர் பக்கம் சேர்ந்திருப்போம். ஆனா இப்ப எப்படி இருக்காங்க? அவர்கள் வாழ்க்கை நம்மளை வழி நடத்துகிறவர்களாய் அல்ல, நம்மளை இழுத்து போடுகிறதை போல காணப்படும். இதுதான் வலு சர்ப்பத்தின் வாயிலை மாட்டிக்கொள்ளுகிற அனுபவம். வலு சர்ப்பத்தின் வாயிலை மாட்டிக்கொள்ளுகிற எப்படி இருக்கும்? நற்குணங்கள் எல்லாம் உரிக்கப்பட்டு, நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு வெளியிலே துரத்தி விடப்படும். எப்படி? அந்த தீய குணங்களினாலும் அந்த துர்க்குணங்களினால் நிரப்பப்பட்டு நம்மளை பார்க்கும் பொழுது இருந்த மகிமைகளை நாம் இழந்து போய் காணப்படுவோம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. அவன் நல்ல பலவானா இருந்தான், அவனுக்கென்று ஒரு மனைவி இருந்து, அவளுக்கென்று ஒரு குடும்பம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வலு சர்ப்பம் வர ஆரம்பித்த உடனே முதலாவது அவன் குடும்பத்தினிடத்துல, அதாவது அவன் மாமனார் வழியிலிருந்து ஒரு வலு சர்ப்பம் வர ஆரம்பிச்சு, ரெண்டாவது அங்கிருந்த ஜனக்கூட்டத்தினால வலு சர்ப்பம் வர ஆரம்பிச்சு, மூணாவது அங்கிருந்த வேசியின் மூலமாய் ஒரு வலு சர்ப்பம் வர ஆரம்பிச்சு. இந்த 3 அங்கு வந்த உடனே என்ன நடக்குது? அவங்க கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் துரத்தி விடப்பட்டான். அதுக்கு முன்னாடி அவன் அந்த பட்டணத்துக்குள்ள வந்தா பயந்தார்கள், கோட்டையின் கதவை தூக்கி போகிறானே என்று பயந்தார்கள். முன்னோரு ஓநாய்களை பிடித்து, நரிகளை பிடித்து நம்முடைய வயல்வெளியெல்லாம் அழிச்சுட்டானே பயந்தாங்க. ஆனா இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? அவனை கேலி செய்தார்கள். கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவன் காணப்படுகிறான். இதுதான் வலு சர்ப்பத்தின் அனுபவம். அப்ப கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? புதிதாய் ரட்சிக்கப்பட்ட நாள்ல, தேவனிடத்துல வந்த நாள்ல நல்ல வார்த்தைகளை பேசிட்டு நல்ல உற்சாகமாய் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துறது, அநேகரை விசுவாசத்துக்குள்ள நடத்துறது, அநேகரை பலப்படுத்துகிறாச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கர்த்தர் கேட்கிறார். அதை நாம் நிதானித்து பார்ப்போமாக.
நாம துரத்தி விடப்பட்டவர்களை போல் காணப்படுகிறோமா? நற்குணங்கள், ஆசீர்வாதங்கள், பதார்த்தங்களை இழந்தவர்களை போல் காணப்படுறோமா? இல்ல நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நற்வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், அநேகரை கர்த்தர் பக்கம் திருப்புகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. சில பேர் அதை கூட புரியாமல், உணராமல் சொல்லுவாங்க, நான் என் வாழ்க்கையில நான் எவ்வளவு ஊழியம் பண்ணிருக்கேன் பாத்தியா, நான் எவ்வளவு பேரை நான் முந்தியெல்லாம் ரட்சிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு கத்திற்காக ஓடி இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எவ்வளவு ஓடுறீங்கன்னு கேட்டா ஒரு வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வராது. ஏன்? அவர்கள் வலு சர்ப்பத்தின் வாயிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வலு சர்ப்பம் அவர்களுடைய பதார்த்தங்களை உருவி போட்டது. வலு சர்ப்பம் அவர்கள் வாயிலே விழுங்கி அவர்களை துரத்தி போட்டது. ஆனால் அதை உணராமல் பழைய காரியத்தையே பிடிச்சு கொண்டிருப்போம். ஆனா வேதம் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு உங்களுக்கு முதிர் வயதானாலும் கர்த்தர் உங்களை தாங்குகிறவராய் காணப்படுகிறார். ஏன் காலைப்பை கர்த்தர் தாங்கலையா? அவன் தன்னுடைய 85 வயதிலே மலைப்பட்டணங்களை பிடிக்கலையா? எரேமியாவை தேவன் தாங்கலையா? எசேக்கியேலை தேவன் விடுவிக்கலையா? ஏசாயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? அதே தேவன் இன்றைக்கும் நம்மளை தாங்குறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல யோவானை குறித்து பாத்தீங்கன்னா, அவன் தன்னுடைய முதிர் வயதுல தான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தையே அவன் எழுதினான். அப்ப யோசித்து பாருங்க, முதிர் வயது வந்த உடனே நாம முடங்கி போகணும், கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணிட்டு நல்லா ஓடிட்டு நம்ம நல்லா ரிட்டையர்ட் ஆகணுங்கிறது அது உலகத்தின் ஆர்மியினுடைய வாழ்க்கை. உலக ராணுவம் அப்படிதான். நீங்க 20 வருஷம் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா போதும், ரிட்டையர்ட் ஆயிட்டா உங்களுக்கு பென்ஷன் வரும். ஆனா கர்த்தருடைய ராணுவம் அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனை போர் வீரனாய் மாற்றி விட்டார். மரண வரி எந்தவும் முதிர் வயது ஆனாலும் அவன் கர்த்தருக்காய் நிற்கிறவனாய் காணப்படுவான். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே சிமியோன் என்கிற மனுஷனை பார்க்கிறோம். அவன் தன் வாழ்க்கையில முதிர் வயதுல தான் இயேசுவை கண்டு கொண்டான். அதுவரைக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஓட்டத்துல பொறுமையாய் ஓடிக்கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் என்று வசனம் சொல்லியிருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தருக்காய் இந்த வயசுலயே ஓட முடியுதா? இந்த அனுபவத்திலேயே கர்த்தருக்காய் ஓட முடியுதா? இது நம்ம சரீர வயசை குறித்து நான் பேசவே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று ஒரு வயசு இருக்கு. புதிதாய் ரட்சிக்கப்படும் போது நல்லா ஓடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் வரும். வந்த உடனே என்ன செய்வோம்? கர்த்தருக்காக ஓடுறோங்கிற கொஞ்சம் லத்தாட்சிக்கு வரும். இவ்வளவு நாள் கர்த்தருக்காக ஓட்டமே, கொஞ்ச நேரம் இந்த வேலையை பார்ப்போம்னு யோசிப்போம். அடுத்து கொஞ்ச நாள் என்ன நடக்கும்? அந்த சரி, இவ்வளவு நாள் என் வாலிபத்தையே நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேனே, இனிமே நான் கர்த்தருக்காய் நான் உட்கார்ந்து இருந்து ஏதாவது செய்யணும். அடுத்து அப்படியே கொஞ்சம் எல்லாம் படுத்துரும். படுத்தோன்னு என்ன நடக்கும்? பழைய வாழ்க்கை தான் நம்முடைய நினைவுக்கு வரும். அதை வைத்தே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிறவர்களாய் காணப்படும். வேதம் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் நம்முடைய முதிர் வயதானாலும் சரி, இள வயதானாலும் சரி, கர்த்தருக்காய் மரிக்கும் வரியந்தம் நம் ஓடுகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருக்காய் நிற்கிற அநேக பரிசுத்தவான்கள், தேவ போதகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, படுத்த படுக்கையில இருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க. படுத்த படுக்கையில படுத்துக்கொண்டே பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப தேவன் இந்த காலத்துல அப்படி வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் நம்மளையும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் வலு சர்ப்பத்தின் வஞ்சனையிலே மாட்டிக்கொண்டு நம் பழைய காலத்தை பார்த்து விட்டு அதனால் நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க கூடாது. கர்த்தர் நம்மை அதன் இடத்துல எதிர்பார்க்கவில்லை. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் 3வது வலு சர்ப்பம் என்பது என்னவாம்? அது விழுங்கி போடுகிறதும் இல்லாமல் மாற்றுகிறதும் நம்மளை துரத்தி விடுகிறதுமாய் காணப்படுது. அப்ப தேவ வார்த்தை கேட்கிறது, தேவ வார்த்தை நம்ம இடத்துல வருகிறது. நம்மளிடமே நாம் நிதானித்து பார்க்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? யாருடைய வஞ்சனையினால நம்ம வழி தவறி போயிட்டோமா? அல்லது சத்ரு நம்மளை முழுங்கி போட்டதுனால பழைய ஆசீர்வாத பதார்த்தங்கள் என்கிட்டலாம் இருந்துச்சு, அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு, அப்படி நான் ஓடுனேன், அப்படி நான் பலனோடு இருந்தேன், இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அதையே நம்ம வைத்து பிடித்து கொண்டு கர்த்தருக்காய் ஓடாமல் ஒரே இடத்துல நிற்கிறோமா முடங்கி போனவர்களை போல? அல்லது ஃபர்ஸ்ட் நம்ம வாசித்தது போல கர்த்தர் அந்த அசுத்தாவின் தேவையில்லாத வார்த்தைகள் நம்மளை இன்றைக்கு அலக்கழித்துக் கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அவர் நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். தோளின் நாம் பார்த்தோம், ஆதாமின் ஏவலை தோளாடை உடுத்தி ரட்சித்தார். அந்த அனுபவத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது. நாம தோட்டத்துல இருந்து துரத்தப்பட்டோம், தோளின் ரட்சிப்பு எனக்கு வந்துருச்சே என்று அந்த சந்தோஷத்துல நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு மோசேக்கு கொடுத்த ரட்சிப்பை போல வலு சர்ப்பத்தை மிதிக்கிற பெரிய ரட்சிப்பை நம்மளுக்கு வைத்திருக்கிறார்.
மகத்தான ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வலு சர்ப்பத்தை நாம் மிதிக்கணும். கர்த்தர் மிதிக்கிறதை போல நாம் அவைகளை மிதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்க ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில கர்த்தர் தான் அந்த வலு சர்ப்பத்தை முடமாக்கினார். ஆனா ஆதாம் ஏவாள் அவைகளை முடமாக்குறாங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அதனாலதான் காயின் வலு சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டவனாய் போனான். ஆனா மோசேயினுடைய வாழ்க்கையில அவன் வலு சர்ப்பத்தை மிதிச்சதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? மரணம் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். அப்ப இன்றைக்கு எந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேணும் என்பதை நாம் நிதானித்து பார்ப்போம். தோளாடியின் ரட்சிப்பு, எனக்கு அந்த ரட்சிப்பு போதுன்று அப்படியே இருக்கக்கூடாது. தேவனால் கொடுக்கப்படுகிற மிகத்தான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. வலு சர்ப்பத்தை மிதிக்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே நம் யாவரையும் அப்படி விடுவித்து ரட்சிப்பாராக. அப்ப வசனம் சொல்லுது, வலு சர்ப்பம் என்பது இந்த 3 அர்த்தத்தை கொடுக்கு. இந்த 3 அர்த்தங்கள் என்னென்ன திரும்பி நான் சொல்லுகிறேன். 1, வாயிலிருந்து அசுத்தாவி புறப்படுறது. 2வது வஞ்சித்து போடுகிற அனுபவம். 3வது விழுங்கி போடுகிற அனுபவம். அதாவது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற அனுபவம். இந்த 3 அனுபவங்களை உடையதுதான் இந்த வலு சர்ப்பம் என்று வசனம் சொல்லுது. அப்ப இந்த 3 அனுபவங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையில எங்க நடந்தது? இந்த 3 அனுபவங்கள் மோசேயினோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த 3 அனுபவங்களுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு போக தேவையில்லை. 3 மனிதர்கள் அவனிடத்துல காணப்படல. ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் மூலமா இந்த 3 காரியமும் நடந்திருக்கு. ஒரே மனுஷன் வலு சர்ப்பமாய் காணப்பட்டபடினால் இந்த 3 விளக்கமும் இந்த 3 காரியமும் அங்கு சம்பவித்திருக்கதை நாம் பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கையில, யார் மூலமாய்? என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும் செய்தான். வசனம் சொல்லுது, யார் இந்த வலு சர்ப்பம் இவனுக்கு காணப்பட்டான்? கோராகு. இந்த கோராகு என்கிற மனுஷன் தான் இவனுக்கு வலு சர்ப்பமாய் காணப்பட்டிருக்கிறான். அப்ப வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு யார் உங்க வாழ்க்கையிலே கோராகை போல காணப்படுகிறது? இங்க மோசேக்கு வலு சர்ப்பமாய் காணப்பட்டது கோராகு. இந்த கோராகு என்பவன் யார்? அவனை குறித்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. முதல் வசனம் என்னாகும் 16:1 சொல்லுது பாருங்க. லேவிக்கு பிறந்த கோத்திரத்தின் குமாரனாகிய இத்சேயரின் மகன் கோராகு. லேவி கோத்திரத்தில் பிறந்த மகன் தான் இந்த கோராகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஒரு லேவியன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அடையாளம் என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டவன். மற்ற ஜனங்கள் மற்ற கோத்திரத்துக்கெல்லாம் இந்த பூமியில இருக்க ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஆனா இவங்களுக்கு, இந்த லேவிகளுக்கு மட்டும் கர்த்தர் என்ன சொன்னார்? நானே அவர்கள் பங்கு என்று சொன்னார். நானே அவர்கள் பங்கு. யோசித்து பாருங்க, யார் இங்க வலு சர்ப்பமா இருக்கிறா? ஜனங்கள் இல்ல, அங்க இருக்கிற தன்னுடைய சொந்த சகோதரர்கள் கிடையாது, ஊழியக்காரன் கோராகு. தேவனுக்கு என்று தூபம் காட்டுறவன், தேவனுடைய ஆலயத்துல கூடாரத்துல வேலை செய்கிறவன், தேவனுடைய பெட்டியை சுமந்து செல்லுகிற அந்த லேவியனுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு மோசேக்கு விரோதமா இருக்கு. இவங்க இடத்துலதான் ஜனங்கள் பாவ நிவாரணிக்கு வருவாங்க. இவங்க இடத்துலதான் தப்பு செஞ்சுட்டா இவங்கிட்ட தான் அறிக்கை இடுவாங்க. ஒருவனுக்கு குஷ்ட ரோகம் வந்துட்டா, வியாகுலம் வந்துருச்சு, இந்த லேவியர்கள் இடத்துலதான் வருவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ரட்சிப்பை காட்ட வேண்டிய, விடுதலை கொடுக்க வேண்டிய கோராகு எப்படி காணப்படுகிறான்? மோசேக்கு வலு சர்ப்பமாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வருகிறது. என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு யார் உங்களை வழி நடத்தினவர்கள் அல்லது உங்களின் என்னால் வேறுபிடிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வலு சர்ப்பத்தை போல் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு காலத்துல லேவியர் கோத்திரம் தான், அவர்கள் ஒரு காலத்துல வேறுபிரிக்கப்பட்ட ஜனம்தான், அவர்கள் ஒரு காலத்துல என்னிடத்திலிருந்து பங்கை எடுத்துக்கொண்டவர்கள் தான். ஆனா இன்னைக்கு அவர்கள் வலு சர்ப்பத்தை போல காணப்படுகிறார்கள். அவர்கள் அசுத்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாயும், அவர்கள் வஞ்சிக்கிறவர்களாயும் அவர்கள் ஆசீர்வாதங்களை விழுங்கி போடுகிறவர்களாயும் காணப்படுகிறார்கள். அப்ப இன்றைக்கு இந்த வலு சர்ப்பமாய் காணப்படுகிறது யார்? லேவியின் கோத்திரனாகிய கோராகு. லேவியின் கோத்திரனாகிய கோராகு.
இந்த கோராகு மோசையினுடைய வாழ்க்கையில காணப்பட்டவன் என்ன நடக்குது? அங்க மோசைக்கு அலக்களிப்பு வருது, மோசைக்கு கீழே தள்ளப்படுகிறான், மோசைக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பப்படுகிறார்கள். வசனம் சொல்லுது, அவன் மோசே இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே 4வது வசனம் சொல்லுவாங்க, என்னாகமும் 14:16 4வது வசனம் சொல்லுது, மோசே அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்து அவன் முகம் குப்புறன்னு விழுந்திருக்காங்க. தேவனுக்கு முன்பாய் அவன் முகம் குப்புற விழுகிறான். அங்க இருந்த ஜனங்களுக்கு முன்பாய் முகம் குப்புற விழுகிறான். தேவனுக்கு முன்பாய் முகம் குப்புற விழுந்தான் என்று வசனம் போடப்படவில்லை. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுங்க, பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, ஜனங்களை நடத்த வேண்டியவன், கோலை தன் பிடியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறவன், ஜனங்களுக்கு முன்பாய் தேவனை போல தேவ வார்த்தையை சொல்லி நடத்த வேண்டியவன் இப்ப எங்க இருக்கிறான் பாருங்க, தரையிலே விழுந்து கிடக்கிறான். யார் நிமித்தமா? இந்த வலு சர்ப்பம் என்கிற லேவியின் கோத்திரத்திலிருந்து வந்த அசுத்தாவியும் வஞ்சிக்கிறாவியும் உருவி போடுகிறாவியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு யார் நிமித்தமாய் நீங்கள் விழுந்து போய் காணப்படுகிறீர்கள்? வானத்தை பார்க்க வேண்டிய முகம் இன்றைக்கு யார் நிமித்தமாய் தரையை பார்த்து கொண்டிருக்கிறது? வானத்தை பார்க்க வேண்டிய மோசேயின் முகம், வசனம் சொல்லுது, முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லியிருக்கு. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய நிலைமையை நிதானித்து பார்ப்போமாக. இந்த கோராக் என்பவன் லேவி, அவன் எப்படி அசுத்தாவை அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டுச்சா? வசனம் இப்படியே சொல்லுது, வலு சர்ப்பம் என்பது 3 நம்ம பார்த்தோம். அதுல முதலாவது அசுத்தாவை வாயிலிருந்து வெளிப்படுது. இந்த கோராகின் வாயிலே வலு சர்ப்பமாகிய அசுத்தாவை எப்படி வெளிப்பட்டுச்சு? வசனம் சொல்லுது, அவன் 26வது வசனம், என்னாகும் 26வது வசனம் வாசிக்குமே, அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனுஷரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு. அங்க வசனம் சொல்லுது, கோராகை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, துஷ்ட மனுஷன். அவன் வாயிலிருந்து அசுத்தம் புறப்பட்டபடியினால் அவன் ஒரு துஷ்ட மனுஷனாய் அறியப்படுகிறான். இந்த அசுத்தாவையும் துஷ்ட மனுஷனாய் மாறினதுனால என்ன நடக்குது தெரியுமா? வசனம் சொல்லுது, 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, 16வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இந்த கோராகின் குமாரனாகிய கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலியாத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. இந்த வலு சர்ப்பம் அவன் வாயிலிருந்து செயல்பட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க, இவன் கெட்டு போனது மாத்திரமல்ல, இவன் என்ன செய்கிறான், வேறு கோத்திரத்தில் இருக்கிறவர்களை இவனோடு கூட்டி செல்கிறான். வேறு கோத்திரத்தாரை இவன் அழைத்து செல்கிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் அசுத்தாவி என்ன செய்தது? அலக்களிக்கிறாவி என்று நாம் பார்த்தோம். அது கீழே தள்ளுகிற அனுபவம் என்று நாம் பார்த்தோம். இங்க இந்த கோராகின் வாயில அசுத்தாவி இருந்ததுனால தாத்தானையும் அபிராமையும் ஓனையை கூட்டி போகிறான். இதனால என்ன நடக்குது? இந்த தாத்தானும் அபிராமும் மோசைக்கு விரோதமா என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் எங்களை கொல்லவா இங்கு கூட்டு வந்து. வசனம் சொல்லுது, மோசே தாத்தானையும் அபிராமையும் கூப்பிடுகிறான். அவன் கூப்பிட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க, அவன் சொல்லுகிறான், எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு எங்களை அழைத்து சொல்லுவேன் என்று பொய் சொல்லுகிறீரோ, ஜனங்களின் கண்களை குருடாக்குகிறீரோ என்று அவன் சொல்லுகிறதை நான் பார்க்க. அப்ப இவர்கள் நல்லவர்களா இருந்தார்கள். ஏன்னா அடுத்த இன்னொரு வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் இவர்களை அழிக்க போகிறாரு. மோசே அவர்களை விட்டு விலகி போகிறான். விலகி போன உடனே என்ன நடக்குது தெரியுமா? அங்க வார்த்தை சொல்லுகிறது, தாத்தானும் அபிராமும் அவனுடைய மனைவியையும் குமாரன் கூட்டிட்டு வாசல் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். வாசல் அண்டையிலே அவர்கள் நின்று கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு, இங்க கோராக அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறான். ஆனா இந்த தாத்தான் எங்க காணப்படுகிறான்? வாசல் அண்டையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு தெரியும் மோசே நல்லவர் தான், மோசையை கத்தர அனுமதிச்சிருக்கா, மோசையை கத்த தெரிந்தவன். ஆனா இந்த கோராகின் அசுத்த வார்த்தையை கேட்டதுனால அவன் இரட்டை மனமுள்ளவனாய் மாறினான். நான் மோசைட்ட ஓடவா இல்ல கோராகோட நிக்கவா? நான் இந்த மனுஷனை கேட்டு இவன் வார்த்தை உண்மையா இல்ல இந்த மனுஷனுடைய வார்த்தை உண்மையான்னு சொல்லி
கேட்கிறவனாய் இரட்டை மனதுள்ளவனாய் வந்தான். எதனால? கோராகினுடைய அசுத்தாவின் மூலம். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட நிலைமையில நாம் காணப்படும்? நான் கத்திற்காய் நிற்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்ல மற்றவர்களுடைய அசுத்த வார்த்தைகளை தெரியாம கேட்டுட்டு இது உண்மையான்னு சொல்லி வாசல் அண்டையில நின்று கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்கிறோம். நீங்க வாசல் அண்டையிலே நின்று கொண்டிருந்தோம் என்றால் நம்மளை கோராக பிடித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவன் பட்சம் நிற்காமல், தேவன் பக்கம் ஓடாமல், மோசே அண்டையிலே ஓடாமல், நாம் அந்த வாசல் அண்டையிலே, கூடாரத்தின் வாசல் அண்டையிலே நாம் நின்று கொண்டிருந்தோம் என்றால் நாம் தேவனை விட்டு விலகிறவர்களாயும் தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் இன்னும் கோராகினுடைய வல்லமையிலே பிடிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த அசுத்தாவி எப்படி அவனுக்கு கோராவின் மூலமாய் வெளிப்பட்டது? அவன் மற்றவர்களின் மனங்களை கலக்கிறவனாய், மற்றவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்தவர்களை இவன் வாயின் வார்த்தையை கொண்டு விளக்குன. இந்த ஏற்கனவே வாசித்தோம், அசுத்தாவி எப்படி வருது? அவர்கள் வாயிலிருந்து தவளையாய் வெளியில வருதான். தவளை எப்படி தன் ஆகாரத்தை உண்ணும்? அதனுடைய நாக்கை நீட்டிதான் ஆகாரத்தை உண்ணும். அதே போலதான் இந்த வலு சர்ப்பம் என்பது என்ன செய்கிறது? தன் நாவை சுழற்றி வஞ்சனையான வார்த்தைகளை சொல்லி, நம்மளை வழிவிலக செய்கிற வார்த்தையை சொல்லி, நம்மளை இந்த பக்கமும் ஓட விடாமல் அந்த பக்கம் ஓட விடாமல் வாசல் அண்டையிலே நிற்க வைக்கிறது. இரட்டை எண்ணங்களோடு, இரட்டை சிந்தனையோடு குந்தி நடக்கிற அனுபவத்திலே நம்மளை செய்கிறது. ஒரு முடிவு தெளிவா எடுக்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, தெளிவான வார்த்தை வந்துருச்சு, நல்ல தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனாலும் இன்னும் முடிவு எடுக்க முடியல. நான் இப்ப விலகி போயிட்டேன்னா கோராக என்ன குறிச்சு என்ன நினைப்பானோங்கிற ஒரு பயம். இந்த சைடு நான் போயிட்டா உண்மையாவே கர்த்தர் அவரோடு இருக்கிறாரா என்கிற ஒரு பயம். இதனால என்ன நடக்குது? ரெண்டு பக்கமும் தலையை நீட்டிக்கிட்டு குந்தி நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். குந்தி நடக்கிறதுனால என்ன நடக்குது? வாசல் அண்டியே நின்றுகிட்டு இருக்கும். இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. சொல்லுவாங்க, அந்த மதில் மேல் நிற்கிற பூனையை போல இந்த சைடு தாவா அந்த சைடு தாவான்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அப்படி நின்றோம் என்றால் அந்த மதில் ஒரு நாள் தகர்க்கப்படும், நாம் விழுங்கப்பட்டு போவோம். நாம் அந்த மதிலையே நின்றுகிட்டு இருந்தோம் என்றால் நாம் விழுங்கப்பட்டு போய் வாந்தி எடுக்கப்படுவோம். வாந்தியோடு நாம் வெளியே துரத்தப்படுவோம். இதைத்தான் வசனம் சொல்லுது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும், நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு எச்சரிப்போடு நம்மளுக்கு வருகிறது. நம்மளை அவர் ரட்சிக்கிறார், உண்மைதான். ஆனால் நம்முடைய நிலைமையை நாம் முதலாவது உணரணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த வருஷம் ஆரம்பிச்சு 3வது மாசத்துக்கு வந்தாச்சு, 2வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி? கர்த்தருக்காய் உறுதியா நிக்க முடியுதா? இல்ல கோராக என்கிற மனிதர்கள் என்பதை அறிந்தும் அவர்களோடு நாம் நிக்க வேணுமே? இல்ல அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க என்ன குறிச்சு என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன குறிச்சு என்ன பேசுவாங்க, அவங்களோட நான் வந்துட்டேனே, இப்ப மோசிட்ட போனா என்ன நடக்கும் சொல்லி இரட்டை எண்ணங்களோடு வாசலண்டியில் நின்று கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக, இந்த கோராகு அல்லது வலு சர்ப்பம் என்பது என்ன? அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி என்று நாம் பார்த்தோம். எப்படி கோராகு மூலமா இந்த வஞ்சிக்கிற ஆவி எப்படி வெளிப்பட்டுச்சு, வஞ்சிக்கிற வார்த்தை எப்படி வெளிப்பட்டுச்சு? வசனம் சொல்லுது, அந்த 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. இந்த கோராகு முதலாவது ரூபன் கோத்திரத்துல இருக்க 2 பேரை புடிச்சிட்டான். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. வசனம் சொல்லுது, 2வது வசனம் என்ன 16:2 சொல்லுகிறது, 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. 250 பேரோடு மோசேக்கு முன்பாக எழும்புறான். யார் இந்த 250 பேர்? சாதாரண ஜனங்களா? கூட வேலை செய்கிறவங்களா? கிடையவே கிடையாது. அந்த வசன தெளிவை சொல்லு. யார் இந்த 250 பேர்? யாரை இவன் வஞ்சிக்கிறான்? இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும். யாரெல்லாம் வஞ்சிக்கிறான் பாருங்க? சபைக்கு தலைவர்கள், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பிரபலமானவர்கள். இந்த சபைக்கு தலைவர்கள் என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது யாரு? அந்த சபையிலேயே கொஞ்சம் அதிகாரம் உள்ளவர்கள்.
இந்த பிரபலமானவர்கள் என்பது யார்? அவர்களுடைய பேர் பிரசித்தியா இருக்கும், அதனால அங்கு அவர்கள் பிரபலமாய் காணப்படும். இப்ப இந்த 3 கூட்டத்தாரும், இவர்கள் தான் வல்லமையான கூட்டத்தார். இந்த 3 கூட்டத்தாரையும் மோசேக்கு விரோதமாய் எழும்பினான். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண லேவியன், அவன் ஆசாரியன் கூட கிடையாது, சாதாரண லேவியன், பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆனா அவன் போய் என்ன செய்கிறான்? சபைக்கு தலைவர்களை கூட்டு வர்றான், சங்கத்துக்கு அங்க அழைக்கப்பட்டவர்களை கூட்டு வர்றான், பிரபலமானவர்களை கூட்டு வர்றான். அப்ப எவ்வளவு வஞ்சனையான வார்த்தை இருக்கும் பாருங்க. சபைக்கு தலைவர் கூட வர்றான எவ்வளவு வஞ்சனையான வார்த்தை இருக்கும். சபைக்கு தலைவர்கள் ஈஸியா வருவாங்களா? அதிகாரம் உள்ளவங்க ஈஸியா வருவாங்களா? யாராவது போய் ஈஸியா, இன்னைக்கு ஒரு பணக்காரர் இருக்காரு, நல்ல அதிகாரி இருக்காரு, அல்லது ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் நம்மளால பேசி ஜெயிக்க முடியுமா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் எனக்காக இதை செஞ்சு கொடுங்க, எனக்காக வந்து நில்லுங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் வந்து நிற்பார்கள்? ஆனா இந்த கோராகின் புத்தகத்துல இத்தனை 3 பேர் நிற்கிறார்கள். அப்ப இப்ப 3 பேர் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? இவன் வலு சர்ப்பத்தின் வஞ்சனையான வார்த்தையை பேசி இருக்கிறான். இதனால என்ன நடக்குது? அங்க என்ன செய்கிறார்கள்? இவர்கள் மோசேக்கு விரோதமாய் எழும்பினார்கள். மோசேக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு கேக்குது. இன்றைக்கு நாம எந்த நிலைமையில இருக்கிறோம்? நம்ம ஒரு காலத்தில் நல்ல சங்க தலைவராயும், நல்ல ஊழியக்காரர்கள் போல சபைக்கு தலைவராயும், நல்ல பிரபலமானவர்களா இருந்தோமா? அவர்கள் யாரோ ஒருவர் வஞ்சனையின் வார்த்தையை கேட்டுட்டு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் நின்றுக்கிறோமா? கர்த்தருக்கு விரோதமாய் நின்றுக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அப்படி நாம் கர்த்தருக்கு விரோதமாயும் தேவ மனுஷனுக்கு விரோதமாய் நிற்கிறோம் என்றால் நம்மளை வலு சர்ப்பம் பிடுங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மளை ஆளுகை செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த வலு சர்ப்பம் எப்படி தந்திரமாய் செயல்படுகிறது தெரியுமா? ஒரு போதகர் இன்னொரு போதகரை பத்தி பப்ளிக்ல தேவையில்லாத வார்த்தையில பேசுறது. ஒரு போதகர் இன்னொரு போதகரை பத்தி, அவர் குடும்பத்தை பத்தி அல்லது அவர் அழைக்கப்பட்ட அழைப்பை பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பேசு. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? யோவானும் அவனுடைய ஜனங்கள், அந்த சீசர்கள் இயேசு இடத்துல வந்து சொல்றாங்க, உங்களால் அழைக்கப்படாதவர்கள் ஒரு மனுஷன் அங்க உம்முடைய நாமத்தை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்யறான், நாங்கள் அவர்களை தடை செய்யப்படும். உடனே இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அவனை தடை செய்யாதிருங்கள், அவன் என்னை பின்பற்றுகிறவன், என்னுடைய நாமத்தை அறிந்தவன், என்னை எளிதில் குற்றம் சாட்ட மாட்டான். அவங்க எந்த விதத்திலையும் ஊழியம் பண்ணிட்டு போட்டோம், கர்த்தர் அவர்களை தொடுவார், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் அவர்களை நடத்துவார். அவர்களை பார்த்துட்டு நாம வஞ்சிக்கப்பட்ட அனுபவத்துல இன்றைக்கு காணப்படுறோம். நம்ம வாயிலிருந்து தேவ வார்த்தை வர்றதுக்கு மேல என்ன செய்யறோம்? பைபிள்ல இருந்தே ஒரு வசனத்தை எடுத்துட்டு அவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாய் காணப்படுறோம். இதைத்தான் பரிசேயரும் சதுசேயரும் லேவியர் கோத்திரத்தாரும் ஆசாரியர்களும் செய்தார்கள். இயேசுவை எப்படி குற்றம் சாட்டினார்கள்? வசனத்தை வைத்துதான் குற்றம் சாட்டினார்கள். வசனத்தை வைத்துதான் அவரிடத்துல கேள்வி கேட்டார்கள், வசனத்தை வைத்துதான் பேசினார்கள். அவர்கள் என்னதான் பண்ணாலும் நான் உடனும் சொல்லல, அவர்களுக்காய் ஜெபிங்க. யாராவது ஒரு போதகர் வழி விலகி போகிறாரா, தவறான உபதேசத்தை பேசுறாரா, தவறான நடந்துக்கிறாரா, அவரை பத்தி நம்ம பப்ளிக்ல பேசுறதுனால, அவரை பத்தி வெளியில பேசுறதுனால என்ன நடக்க போகிறது? அதற்கு பதிலாய் நாம் முழங்கால் போட்டு அவருக்காய் ஜெபிக்கும் பொழுது, அவர் ஊழியத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை திருத்துவார், கர்த்தர் அவர்களை திருப்புவார், கர்த்தர் அவர்களை தேவன் பட்சம் இழுப்பார். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளாய் போய்கொண்டிருக்கு. இதனால் என்ன நடக்குது? ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் ஓடுகிறார்கள். ஏன்? மேய்ப்பன் இன்னொரு மேய்ப்பனை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன நடக்குது? ஜனங்களை பலப்படுத்த முடியல, ஆடுகளை காக்க முடியவில்லை. ஓனாய் நம்மளுடைய கூட்டத்துக்குள்ளாய் நுழைகிறது, கலைகள் நம்மளுக்குள்ளாய் வளர ஆரம்பிக்கிறது. இதுதான் இயேசுவின் நாட்களிலே ஆசாரியர்களுக்கு அங்கு நடந்த விஷயம். இயேசு சொன்ன உபதேசத்துக்கு விரோதமாய் அவர்கள் பேசி தங்களுக்கு வந்த ரட்சிப்பை அவர்கள் இழந்து போனார்கள். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எச்சரிப்பாய் இருப்போமாக. நம்ம மற்றவங்க பாவம் செய்யறாங்க, மற்றவங்க இதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நாம் அவர்களுக்கு விரோதமாய் பேசுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாய் நாம் உபவாசம் போட்டா, இல்ல முடிந்தால் 1 மணி நேரம் தினமும் அவர்கள் ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை திருத்துவார். அவர்களை அடிக்க வேணும்னா அடிப்பார், அடிச்சு அவர்கள் பக்கமாய் அவர்களை திருத்துகிறவர்களாய் காணப்படுவார். இதைத்தான் தேவ வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுது.
அப்ப வேத வசனம் சொல்லுது, தன் வீட்டுக்கு விரோதமாய் தானே எழும்பினா அந்த வீடு எப்படி நிலைத்து நிற்கும்? அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வீட்டை நாம் பலப்படுத்தணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை பலப்படுத்தணும். அதுக்கு பதிலாய் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தோம் என்றால் சத்ரு நுழைந்து என்ன செய்வான்? ஆமா, நீ குற்றம் சாட்டுன. அங்க பிலாத்து வருவான். பிலாத்து வந்துட்டு என்ன செய்வான்? இவரை சிலுவையில அறையும் சொல்லுவான். உடனே என்ன நடக்கும்? சிலுவையில அறைஞ்சது பிலாத்து, கட்டளை பிறப்பிச்சது பிலாத்து. ஆனா யார் மேல ரத்த பலி வந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் குடும்பத்தின் மீது ரத்த பலி வந்தது. பிலாத்தின் மீது வரல, அவன் கை கழுவி விட்டான் கடைசி நேரத்துல. இதுதான் வலு சர்ப்பத்தின் கிரியை. இன்றைக்கு தேவ ஜனமாய் இருக்கிற நாம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலு சர்ப்ப கூடியே தான் இருக்கும், ஆனா அது எந்த தண்டனைக்கும் மாட்டிக்கொள்ளாது. அப்ப வேத வசனத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்வோமாக. இந்த வஞ்சிக்கிற அனுபவத்தில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாய் காணப்படுவோமாக. மற்றவர்களை குறித்து தேவையில்லாத பேச்சுகள் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மற்றவர்கள் சொல்லுகிறாங்க, மற்ற ஏதோ வீடியோ வருது, அதை பேசிட்டு அவரை பார்த்தியா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பேசவே கூடாது. அதற்கு பதிலாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார், அவர்களை விடுவார். இதைத்தான் யோபுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், உன் சிநேகிதனுக்காய் ஜெபி. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் மற்றவர்கள் விழுகிறவர்களுக்காய் நாம் ஜெபிப்போமாக. இங்க கோராக என்ன செய்கிறான்? பலவான்களையும் நல்ல ஐஸ்வர்யவான்களையும் நல்ல அதிகாரம் படைத்தவர்களையும் சங்கத்து உறுப்பினர்களை கூட்டு வந்து தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். ஏன்? தன்னுடைய நிலைமை உயரணும்னு சொல்லி. மூன்றாவது வாக்கியத்தில் நாம் பார்க்கலாம். மூணாவது வலுசற்பம் என்பது என்ன? தன் வயிறை நிரப்பிக் கொள்கிறது. இங்கு கோராக வயிறை எப்படி நிரப்பிக்கிறான் பாருங்க. அதே என்னாகுமோ 16:10 சொல்லுகிறது. அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரர் உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேக பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ? இவன் இவ்வளோ செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆசாரிய பட்டத்தை தேடுகிறவனா இருக்கான். அவன் லேவியனாய் பிரித்தெடுக்கப்பட்டுட்டான். கர்த்தர் அவனுக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்துட்டார், ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டார், ஒரு ஓட்டத்தை கொடுத்துட்டார். அந்த ஓட்டத்துல ஓடாம இவர்களுக்கு ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துக்கொள்ளணும் சொல்லி, அந்த ஆசீர்வாதத்தினால் தன் வயிறை நிரப்பணும் சொல்லி ஆசாரிய பட்டத்துக்கு தேடுகிறவனா இருந்தான். ஆனா வெளியில என்ன சொன்னான்? வெளியில என்ன சொன்னான் என்று வசனமே சொல்லுது பாருங்க. மூணாவது வசனத்துக்கு அப்புறம் என்ன சொல்றான்? மூணாவது வசனத்துல இப்படியா சொல்லியிருக்கு. கோராக சொல்றான், நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபை மேலே உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றான். கேட்கிற வார்த்தையை பாருங்க, நல்ல வார்த்தையை போல இருக்கான. யாரை பார்த்து கேட்கிறான்? கர்த்தரால் நியமிக்கப்பட்ட மனுஷனை குறித்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? சபையர் எல்லாரும் பரிசுத்தவான்களா இருக்கிறாங்களே, எல்லாம் நல்ல ஜெபிக்கிறாங்க, நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, நல்ல பாவ நிவாரண பலிய கொடுக்கிறாங்களே, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, அவர்களுக்கு இருக்கும் போதே நீர் எப்படி உன்னை சபைக்கு மேல உயர்த்த முடியும் சொல்லுங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? மோசேயை கர்த்தர் அந்த ஜனங்களை நடத்தும்படி அழைத்திருந்தார். அப்ப இங்க என்ன நடக்குது? கோராகு தன்னை உயர்த்தும்படியாக. இப்ப இவன் இப்படி பேசினோட என்ன நடக்கும்? ஜனங்கள் எல்லாம் இவன் பின்னாடி வருவாங்க. ஆமா, உண்மையதான் சொல்றாரு. உடனே என்ன நடக்கும்? கோராக அங்கு தலைவனாய் மாறுவான், ஆசாரியனாய் மாறுவான். இதுதான் அவனுடைய விருப்பம். மோசே தீர்க்கதரிசியா இருக்கிறபடியினால் மோசே அவனை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றான். என்ன தீர்க்கதரிசனம் சொல்றான்? ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ? முதலாவது நம்மளோடு இணைகிற மனுஷர்களின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வலு சொற்பமாய் இருந்தார்கள் என்றால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் உரிந்து போவார்கள், அல்லது நம்மளை கொண்டு அவர்கள் ஆதாயத்தை தேடிக்கொள்ளுவார்கள். என்ன நடக்கும்? அவர்களோடு நாம் இணைந்தபடியினால் நம்மளையும் தேவன் தண்டிக்கிறவராய் காணப்படும். இப்படிப்பட்ட மனுஷர்கள் இடத்துல இருந்துதான், இப்படிப்பட்ட கோராகின் இடத்துல இருந்துதான் கர்த்தர் மோசேயை விடுவித்தார். எப்படி விடுவித்தார்? சுருக்கமாய் பார்த்து நம் எப்படி ரட்சித்தார் என்பதை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. 5 விதமாய் கர்த்தர் மோசேயை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? முதலாவதாக 19வது வசனம் சொல்லுது, மோசேயை தேவன் எப்படி ரட்சித்தார்? இந்த வலு சர்ப்பத்துல இருந்து அவர்களுக்கு விரோதமாய் கோராக சபையார் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாய் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபையெல்லாம் காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி ரட்சிக்க போகிறார்?
முதலாவது அவருடைய மகிமையை நம்மளுக்கு அனுப்பி நம்மளை ரட்சிக்க போகிறார். கர்த்தர் நம்மளை எப்படி ரட்சிக்க போகிறார்? எப்படி வலு சர்ப்பத்தை நாம் மிதிக்க போகிறோம்? கர்த்தர் அவருடைய மகிமையை நம்மளுக்கு அனுப்புகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய மகிமை சபையெல்லாம் காணப்பட்டது. அவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் தன் மகிமையை வெளிப்படுத்தின தேவன் இப்ப என்ன செய்கிறார்? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் நிற்கிற சபை எல்லாரையும் அவர் நிரப்பினார். இதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தேவன் சொல்லி இருப்பார், இந்த எல்லைக்குறியை தாண்டி ஒரு மனுஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனா இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? இவன் மோசேக்காய் கர்த்தர் நிற்கிறபடினால் அங்கிருந்த எல்லார் மீதும், சபையார் எல்லார் மீதும் மகிமை நிரப்பினது. இந்த மகிமை நிரப்பினதுனால என்ன நடக்குது தெரியுமா? அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், 22 வசனம், தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்ளுவீரோ என்றார்கள். இங்க மகிமை வந்த உடனே என்ன நடக்குது? தேவனுடைய குணாதிசயத்தையும் தேவனுடைய எண்ணத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் கோராக எழும்பலாம், உங்க ஊழியத்துக்கு விரோதமாய் கோராக எழும்பலாம், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் கோராக எழும்பலாம், உங்களை அபிஷேகத்துக்கு அழைப்புக்கு விரோதமாய் கோராக எழும்பலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த கோராகை மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கிற எல்லாரையும் தேவனுடைய மகிமையினால் வெளிப்படுத்த நிரப்புகிறார். இதுவரைக்கும் அந்த மகிமை உங்க வீட்டுல இருந்துச்சு. இனிமே என்ன நடக்குது? உங்களுக்காய் அந்த மகிமை உங்களோடு இருக்க எல்லாரையும் நிரப்புகிறது. அது கோராகியை நிரப்புது, தம் தத்துரையை நிரப்புகிறது, அபிராமியை நிரப்புகிறது, ஓங்களையும் நிரப்புகிறது, சகல ஜனங்களையும் நிரப்புகிறதாய் காணப்படுது. இதனால என்ன நடக்கும்? சபையார் உங்களுக்கு அவர்கள் பயப்பட போகிறார்கள். கோராகுக்கு இடத்துல போவோமா, தேவன் பக்கமா நிப்போமா என்று யோசித்துக்கிட்டு இருந்த சபையாரு இப்ப சபையார் மோசே பக்கம் நின்னுட்டு, கர்த்தாவே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டா அவனுக்காக எங்களெல்லாம் நீர் அழிப்பீரோ என்று கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள் தேவன் பக்கமாய். அப்ப என்ன நடக்குது? கர்த்தர் இன்றைக்கு உங்க வீட்டுல மகிமையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கிற, உங்களுக்கு மத்தியில இருக்கிற எல்லார் மீதும் மகிமையை நிரப்புகிறார். சபை முழுவதும் மகிமையை நிரப்புகிறார். இதனால என்ன நடக்கும்? உங்களுக்கு சப்போர்ட்டா தேவன் ஜனங்களை ஏற்படுத்துகிறார். உங்களிடத்துல தேவ மகிமை இருப்பதை கண்டு அவர்கள் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறார்கள். தங்கள் ஜீவனுக்காய் அவர்கள் கதற போகிறார்கள். இரண்டாவதாய் மோசேயை கர்த்தர் எப்படி ரட்சித்தார்? அந்த வசனம் சொல்லுது, 21வது வசனம் சொல்லுது, இந்த சபையை விட்டு பிரிந்து போ, ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த சபையை விட்டு பிரிந்து போ, ஒரே நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். நீ யோசிக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு கொடுக்குறான்னு சொல்றாரு, எனக்கு விரோதமா இவ்வளவு ஜனங்கள் எழும்புறாங்க, எனக்கு விரோதமா 250 பேர் எழும்புறாங்களே, எனக்கு விரோதமா லேவின் கோத்திரத்தானே எழும்புறானே, ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பான்னு சொல்லிட்டார். எப்ப நடக்குமோ என்று கேட்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரே நிமிடத்தில் அவர்களை நான் அதமாக்குவேன். ஒரே நிமிடத்தில் அவர்களை அதமாக்குவேன். கர்த்தர் என்ன செய்தார் மோசேயின் வாழ்க்கையிலே? ஒரே நிமிடத்தில் அவர்களை அதமாக்கினார். அடுத்த வசனம் தொடர்ந்து வசனம் வாசிக்கும் சொல்லுது, அவன் பேசி முடிக்கும் பொழுது அங்கு பூமி பிளந்தது. ஒரே நிமிஷம் தான் கர்த்தர் அந்த கூட்டத்தையே அழித்து போட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற வலு சர்ப்பத்தை, உங்க வாழ்க்கையில இருக்கிற அசுத்த வார்த்தைகளை பேசுகிறவர்களை, உங்க வாழ்க்கையில இருக்க வஞ்சிக்கிறவர்களை, உங்க வாழ்க்கையிலே உங்களை தாறுமாறாக பண்ணுகிறவர்களை, உங்க ஆசீர்வாதத்தை எடுத்து போடுகிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த ஒரு நிமிடத்தில் அவர் அழித்து போடுகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதா எப்படி அவனை ரட்சிக்கிறார்? வசனம் சொல்லுது, 24வது வசனம் சொல்லுது, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசல்களை விட்டு விலகி போனார்கள் என்று சபையாருக்கு சொல் என்றான். என்ன நடக்குது? சபையாருக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? விலகி போகும்படி சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்கிறார்? மூன்றாவதாக உங்களை எப்படி ரட்சிக்கிறார் தெரியுமா? நடுவுல உங்க தேவனுக்கு பயந்து நின்னாங்க பாத்தீங்களா, அவர்கள் உங்கள் பட்சமாய் திரும்ப போகிறார்கள். முதலாவது கர்த்தருடைய மகிமைக்காய் அவர்கள் அலறினாங்க. அலறிட்டு கோராகிட்ட போய் சேர மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அந்த லட்சக்கணக்கான கூட்டம் இப்பொழுது மோசே பக்கமாய் இணைந்தது.
மோசே பக்கமாய் இணைந்தவர்களாய் காணப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தனியா இருக்கிறவர்களை போல உங்களை மற்றவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்களா? உங்க அழைப்பை உதாசீனப்படுத்துறாங்களா? உங்க குடும்பத்தை உதாசீனப்படுத்துறாங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறபடினாலும், தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறபடினாலும் இன்றைக்கு அவர்கள் உங்கள் பக்கமாய் திரும்ப போகிறார்கள். உங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஆதரவை ஏற்படுத்துகிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் உங்கள் ஆதரவாய் மாறுகிறார்கள். கோராக எழும்பி வரும்போது இவங்க ஒரு வார்த்தையை பேசல. கோராக இவங்களுக்குள்ள எழும்பி விரோதமாய் பேசும்போது ஒரு வார்த்தை பேசல. ஆனா கர்த்தர் மகிமை இறங்கி வந்த உடனே அவர்கள் விலகி போனார்கள். எங்க விலகி போனார்கள்? கோராகையும் தத்தாமையும் விட்டு, அவர்கள் அபிராமையும் விட்டு விலகி போனார்கள். இன்றைக்கு அவர்கள் அவர்களிடத்துல விலகி உங்கள் பட்சமாய் சேருவார்கள். நான்காவதா எப்படி ரட்சிப்பை கொடுக்கிறார்? அந்த வசனம் சொல்லுது, 31 சொல்லுகிறது, நிலத்தை பிளந்து. நிலத்தை பிளந்து அந்த வார்த்தை சொல்ற. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடிந்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய இருக்கு. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எங்க நிற்கிறார்களோ அவர்கள் நிலத்தை தேவன் பிளந்து போடுகிறார். யாருடைய அதிகாரத்தில் அவங்க செய்யறாங்க? யாருடைய அதிகாரத்தில் அவங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாங்க? எந்த ஆதரவோடு எழும்பினார்கள்? எதை மேல நின்றுட்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள்? அவர்களை தேவன் இன்றைக்கு நிலம் விழுங்கி போட போகிறதே. யார் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார்களோ, யார் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றார்களோ, யார் மீது அவர்கள் நின்று கொண்டிருந்தார்களோ அவர்களே இந்த கோராகின் கூட்டத்தை விழுங்க போகிறார்கள். அவர்களே இந்த வலுசர்ப்பத்தை விழுங்க போடுகிறார்கள். ஐந்தாவதாக எப்படி ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார்? 35வது வசனம் சொல்லுது. சாரி, இந்த 4வது நிலம் விழுங்கி போடுறது எப்படி விழுங்கி போட்டுச்சா? வசனம் சொல்லுது பாருங்க, 33 சொல்லுது, உயிரோடு விழுங்கி. அவங்க இயற்கையான மரணம் வரல, இயற்கையாய் முதிர் வயது போய் மரணம் வரல, சடுதியான மரணத்தை கற்றுக் கொடுத்தார். அது உயிரோடு இறங்கினாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆதரவு இருக்கு, நான் நிலத்துல நிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அந்த நிலைமையை அவர்களை விழுங்கி போட்டது. இன்றைக்கு உயிரோடு உங்கள் சத்துருக்கள் விழுங்கப்படுகிறதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் வலு சர்ப்பத்தை உயிரோடு விழுங்கி போடுகிறார். ஐந்தாவதாய் கர்த்தர் என்ன ரட்சிப்பு, எப்படி அவனை ரட்சித்தார்? வலு சர்ப்பத்திலிருந்து 35வது வசனம் சொல்லுது, கடைசி வார்த்தை, அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில இருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டு. நிலம் கோராக விழுங்குச்சு, ஆனா அக்கினி 250 பேரை பட்சிட்டு போய். யாரு? இந்த சங்க தலைவர்கள், சபை தலைவர்கள், சங்கத்தின் அங்கத்தினர்கள், அதுக்கப்புறம் நல்ல செல்வம் உடையவர்கள், அதாவது நல்ல பேர் உடையவர்கள். இந்த 3 பேர் தானே இந்த கோராகுக்கு பண்ணாங்க. இந்த 3 பேரே கோராக விழுங்கி போட்டாங்க. இவங்க விழுங்கி போட்டு இவங்களும் விட்டு விடக்கூடாதுன்னு கர்த்தர் அந்த 3 கூட்டத்தை 250 பேரை அக்கினியினால் சுட்டரித்து போட்டார். இந்த அக்கினியால் சுட்டரிக்கிறதுக்கு நிலத்தினால் விழுங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நிலத்தினால் விழுங்கப்படுகிறது என்பது அடையாளம் இல்லாமல் மாறி போகுது. ஆனா அக்கினியினால் சுட்டரிப்பது என்ன? அங்கு ஒரு அடையாளம் இருக்கும். நெருப்பு இறங்கினதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அது எதை காட்டுகிறது? அது தேவன் அவர்களுக்கு சாட்சியாய் மாற்றுகிறார். இந்த இடத்துலதான்ப்பா அக்கினி இறங்கிச்சு, இந்த இடத்துலதான்ப்பா 250 பேரை பட்சிச்சு போட்டாரு. அதனாலதான் இந்த கருப்பு வந்திருக்கு, அதனாலதான் இந்த சாம்பல் வந்திருக்கு. நாம மோசைக்கு விரோதமா எழும்பக்கூடாது என்று சொல்லி அதை தேவன் அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் மாற்றி அவர்களுக்கு ரட்சிப்பின் சாட்சியை தேவன் கொடுத்தார். அப்ப கர்த்தர் இன்றைக்கு வலு சர்ப்பத்தை மிதிக்கப்படுகிறார். என்ன அர்த்தம்? நிலத்தை புலந்தவர்களை விழுங்குகிறது மாத்திரமல்ல, தேவன் இன்றைக்கு உங்கள் சத்துருக்களை அழித்தார் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது உங்களுக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. அது உங்களுக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. இனிமேல் உங்களை பார்க்கிறவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் பேசினதுனாலதான் அங்க 250 பேர் எழுந்து போனாங்க, அதனாலதான் இந்த அடையாளம் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டமும் இருக்காது. ஒரு செல்வ செழிப்பான எழும்ப மாட்டான், ஒரு சபையாரும் எழும்ப மாட்டான், ஒரு சங்கத்தினரும் எழும்ப மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் உங்க ஒரு அடையாளத்தை அங்கு போட்டார். கர்த்தர் ஒரு அக்கினியை அங்கு பட்சிக்க வந்தினார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன அடையாளம்? அது கர்த்தர் நல்லவர் பரிசுத்தருங்கிற அடையாளம் அல்ல, சத்ருவை அழிக்கிற சர்வ வல்லமையில தேவன் என்கிற ஒரு அடையாளம். இவர்களோடு தேவன் நிற்கிறார், சர்வ வல்லமையில தேவன் நிற்கிறார். அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற அடையாளம். உங்க பக்கத்தில் சேருவதற்கு ஜனங்கள் பயப்படுவார்.
அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் வலு சர்ப்பத்துல மாட்டிக்கொண்டு, எனக்கு விரோதமா ஜனங்கள் எழும்புறாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன வழி விலக பண்ணிட்டாங்க, அவங்களாலதான் நான் விழுந்து போயிட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு வலு சர்ப்பத்தின் ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமாக. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி முதலாவது தேவ சமூகத்துல வந்திருக்க முதலாவது நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை நீர் விடுதலையாக்கும், என்னை நீர் விடுதலையாக்கும். நான் கடந்த நாட்கள் தெரியாம போயிட்டேன், இந்த வலு சர்ப்பம் தெரியாம போயிருச்சு, அதனால நான் இப்படி விழுந்துட்டேன், என்னை நீர் தொடும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் இடத்துல ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் மோசேயை விடுவித்தது போல இன்றைக்கு உங்களை விடுவிக்க. அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபையின் தெய்வங்களோடு கொடுக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசேயின் 5 ரட்சிப்பை குறித்து பார்க்க உதவி செய்து அதுல கடைசி ரட்சிப்பை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். தேவ கிருபைகளை நடத்துவதாக. ஆண்டவரே, மோசே கோராகும் தந்திரம் ஆண்டவரே அபிராமின் இடத்திலிருந்து விடுதலையாக்கினது போல 250 ஆண்டவரே வேரோடு வலிமையானவர்கள், அந்த ஆண்டவரே பிரபலமானவர்கள், சபை தலைவர்கள், ஆண்டவரே ஆதரவு பெற்றவர்கள் எல்லாரும் மத்தியில வந்து மோசேயை விடுதலையாக்கினது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. யார் இவர்களுக்கு விரோதமாய் அதிகாரத்தோடு வந்தாலும் சரி, யார் இவர்களுக்கு விரோதமாய் கோராகை போல் வந்தாலும் சரி, கர்த்தர் அந்த மகிமையினால் நிரப்பி நடுக்கத்தை கொண்டு வந்து நிலத்தை அனுப்பி செய்வீராக. இவர்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு இவர்கள் வலு சர்ப்பத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாயும் உங்களுக்கு முக்காய் நிற்கிறவர்களாயும் கோராக இவர்கள் காணாதபடி நிலத்தினால் பிளந்து விட மூடி போடுகிற காய்ச்சல் கிருபையும் தயவுடைய பிள்ளைகளை நிரப்பட்டோம். நீர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி 5 ரட்சிப்பான பிள்ளைகள் வாழ்க்கையில வருவதாக. எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.